சினிமாக்கள்லேயே வந்துட்டதுக்கு பிறகு இதெல்லாம் இந்த காட்சிகளுக்கெல்லாம் இன்னுமா டிமாண்ட் இருக்குது. நீ சினிமாவில் என்ன காட்டல? அனிமல்னு ஒரு படம் பார்த்தேன், அதில் என்ன பாக்கி இருக்குது? சகலத்தையும் காட்டுறாங்க. அதனால் இந்த படமெல்லாம் இன்னும் ஓடுதுன்னா ஆச்சரியமா இருக்குது. ஏஐ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆட்கள் உங்கள் முகம் மாத்திரம் இருந்தால் போதும், மிச்சம் எல்லாத்தையும் வந்து ஏஐ பண்ணி இப்படியெல்லாம் வேணும்னு நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் கமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா படம் எடுத்து கொடுங்க. இன்னைக்கு ப்ளூ ஃபில்ம் பார்க்கறது பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு சீரியல்ல என்ன காட்டுறாங்க? நீங்க சொன்னது போற சீரியலுக்கு என்ன சென்சார் இருக்கு? ஆனா அதுக்கு கண்ணியமா தானே சார் இருக்கு. என்னத்த கண்ணியத்தை காட்டுறாங்க? ஒரு பொண்ணுக்கு வந்து சாப்பாட்டை வந்து தரையில போட்டு சாப்பிடுன்றாங்க. இந்த கொடுமையெல்லாம் வந்து அந்த காலம் தாங்க சென்சார் பண்ணுவாங்க. இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆளு அந்த சைபர் கிரைம்ல நம்ம கேட்டோம், ஆபாசமா நடிச்சா பரவாயில்ல, பேசினா தப்பான்னு முடிஞ்சு போச்சு. உடனே என்ன கோர்ட்டு கூட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெண், ஒரு ஊம பெண்ணை வந்து சாப்பாட்டை தரையில போட்டு சாப்பிடுன்னு சொல்லி கணவன் பண்ற கொடுமையை அனுமதிக்கிறாங்க. அரசியல் ரீதியா பேசுற என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் சென்சார் வச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, எங்களை தான் ஜெயிலுக்கு போடுறதுக்கு இது பண்றாங்க. இந்த ஆபாசத்துக்கு அவங்க போடுறது. சார் வணக்கம். இந்த சோஷியல் மீடியாஸ் அதே போல் தொழில் சாதனங்கள், இந்த செல்ஃபோன்ஸ்லாம் பெரிய பிறகு அதிகமான டாக்ஸிக்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பாக இப்போ பேச வேண்டிய தலைப்பு என்னென்னா, ஒரு கேரளாவில் ஒரு தம்பதி, மலையாள தம்பதிகள், அவங்க வந்து 71 உடல் உறவு காட்சிகள், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நைட் அந்த இரவு அந்த நடந்த அந்த காட்சிகளை வந்து சோஷியல் மீடியாவில் அது வந்து போட்டு அதை ட்ரெண்ட் ஆக்கி அதை வந்து வருமானம் பார்த்துருக்காங்க. காரு பங்களாலாம் வாங்கினதாகலாம் வந்து புகைப்படங்கள், தகவல்கள்லாம் வருது. இது வந்து ஒரு சீரழிவின் உச்சமாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இதை வச்சு சம்பாதிக்கணுமா? குடும்ப தாம்பத்தியத்தை ஏற்படுத்தினது வந்து அதை ஒரு காட்சிப்படுத்தி அதை ஷூட்டு மாதிரி எடுத்து இதில் இப்போ டெலிகாஸ்ட் பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு அது புரியல. சினிமாக்கள்லேயே வந்துட்டதுக்கு பிறகு இதெல்லாம் இந்த காட்சிகளுக்கெல்லாம் இன்னுமா டிமாண்ட் இருக்குது. நீ சினிமாவில் என்ன காட்டல? அனிமல்னு ஒரு படம் பார்த்தேன், அதில் என்ன பாக்கி இருக்குது? சகலத்தையும் காட்டுறாங்க. அதனால் இந்த படமெல்லாம் இன்னும் ஓடுதுன்னா ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தில் இருந்தது கணுக்கால் தெரிஞ்சாவே ஆச்சரியமாக இருந்தது ஒரு காலம். இன்றைக்கி ப்ளூ ஃபில்முங்கிறது இன்னைக்கு ஏஐ வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் நேற்று ஒரு படம் பார்த்தேன், ஒரு ப்ரோமோ ஒன்று பார்த்தேன். அதில் பார்த்தா அந்த ஒரு பிரபல நடிகை ஒரு பிரபல படத்தில் இஷ்டத்துக்கு உடைகளை அணிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அது பார்த்தாவே ஏஐயில் பண்ண மாதிரி இருக்கு. நல்லா சில இதில் வந்து அந்த தலை இப்படி திருப்பும் போது அந்த ஏஐ தெரியுது. ஆக ஏஐ வந்ததுக்கு பிறகு முகம் மட்டும் கிடைச்சா போதும். இப்போ ஒரு விளம்பரம், ஒரு நகைக்கடை விளம்பரமோ ஏதோ, அருமையான பெயிண்டிங்கெல்லாம் வச்சு அந்த பெயிண்டிங்கெல்லாம் அப்படியே உயிர் பெற்று வருது. ஏஐயில் அப்படியே பெயிண்டர் வந்து ஒரு பக்கத்தை தான் வரைஞ்சிருப்பாங்க, அடுத்த பக்கம் எப்படி இருக்கிறது தான் கற்பனை பண்ணி வந்துருக்குது. அதனால் அது ஏஐயை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆட்கள் உங்கள் முகம் மாத்திரம் இருந்தால் போதும், மிச்சம் எல்லாத்தையும் வந்து ஏஐ பண்ணி கொடுத்துரும். இப்படியெல்லாம் வேணும்னு நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் கமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா படம் எடுத்து கொடுத்துரும். இப்போ இன்றைக்கி இன்னொரு செய்தி பார்த்தேன், ஒரு படம் வந்து முழுக்க ஏஐலேயே தயார் பண்ணி வெளியிட்டு பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா, எந்த கதாபாத்திரமும் வந்து உயிருள்ள கதாபாத்திரம் இல்லை, ஏஐ உருவாக்கின கதாபாத்திரம் அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஏஐயில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சோஃபியான்னு ஒரு ரோபோட்டிக் இது பண்ணியிருக்காங்க. அந்த சோஃபியா வந்து இன்னைக்கு கேள்விகளுக்கு பதிலாம் சொல்றது உலகம் முழுவதும் டிவியில் வந்து பிரபலமாக இருக்குது. சோஃபியான்னு பேர், அவ்வளோ அழகாக இருக்குது. அது இவ்வளோ அழகாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த நெறியாளர் கேட்குறாரு, மனித நெறியாளர் வெக்கப்படுது. அதைத்தான் வந்து டெர்மினேட்டர் படத்தில் காட்டினாங்க. அதை தமிழில் வந்து எந்திரன் பேர் எடுத்தாங்க. அந்த விஷயத்தை விட்டுட்டு கட்டாட இடிக்கிறது, துப்பாக்கிகளை சுடுற மாதிரி போயிட்டார். கம்ப்யூட்டர் சிந்திக்க ஆரம்பிக்கணும்னா அதில் தான் நமக்கு வந்து ஆபத்து. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு நீங்கள் எதையுமே நீங்கள் வந்து படமாக எடுத்துக்கணும். இல்லை, திரைப்படத்துக்காவது சென்சார் போர்டுங்கிற ஒன்று இருக்குது. இப்போ நம்ம நாடகங்கள்லாம் பார்க்குறோம், அதுக்கு கிடையாது. அது கொஞ்சம் ஓரளவு கண்ணியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் கூட சென்சார் இருக்கப்பவே உழவு வரம்பு மீறிய காட்சிகள்லாம் கூட வருது. இப்போ சோஷியல் மீடியாஸ் இப்போ இதில் வந்து குடும்ப சண்டைகளை வச்சு வந்து அந்த கண்டென்ட்டை வந்து வைரல் ஆக்குறது, அதே போல் கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய இந்த சர்ச்சைகள் இவர்களாகவே வந்து சண்டையை உண்டாக்கி இவர்களாகவே அந்த காட்சியை அது ஷூட் பண்ணி அதை வந்து போட்டு வைரலாக்கி அதை வந்து சம்பாதிக்கிறது, ரெவென்யூக்கான இதுவாக பார்க்குறது. அது எனக்கு அதுதான். ஏன்னா படங்கள்ல எல்லாமே வந்ததுக்கு பிறகு இந்த படம்லாம் இன்னைக்கு டிமாண்ட் இருக்குதாங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு.
அதை வச்சு பணக்காரரால தான் ஆட்சி மாறு. இன்னைக்கு ப்ளூ ஃபிலிம் பார்க்கறதுக்கு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இன்னைக்கு சீரியல்ல என்ன காட்டுறாங்க? நீங்க சொன்னது பூரா சீரியலுக்கு என்ன சென்சார் இருக்குது? ஆனா அதுக்கு கண்ணியமா தானே சார் இருக்கு. என்னத்த கண்ணியத்தை காட்டுறாங்க? ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து சாப்பாட்டை வந்து தரையில போட்டு சாப்பிடுன்றாங்க. இந்த கொடுமையெல்லாம் வந்து அந்த அந்த காலம் மட்டும் தாங்க சென்சார் பண்ணுவாங்க. இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆளு இல்லை. கேட்கறதுக்கு ஆளு என்ன வேணாலும் காட்டுறாங்க. சார் ரஜினி ரசிகர்கள் மண்சோறு சாப்பிடுறாங்க. மண்சோறு சாப்பிடுறது வேறங்க. அந்த கணவன் வந்து அந்த சாப்பாட்டை பிளேட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த அந்த சாப்பாடை எடுத்து கீழே போட்டுட்டு மண்ணில் போட்டுட்டு இப்ப சாப்பிடுங்கிறான். வீட்டுக்குள்ளார இருந்தது மண்சோறு சாப்பிடுறது வேண்டுது. அதை எப்படி நீங்க எப்படி நியாயப்படுத்தும் போது அது அந்த நியாயம் வந்துடுது. ஆக ஊடகத்தினுடைய இது இந்த மாதிரி இருக்குது. அதை நியாயப்படுத்துறீங்க. அந்த நியாயத்தை வச்சு தான் கதை எழுது. எவனோ ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருப்பா. என்னைக்கு இருந்தாலும் அவன் உன்னை துரத்திட்டு நான் அங்கே வரேனா இல்லையா பாரு. இதுதான் கதை. அப்புறம் மாமியார் வந்து கொடுமை, நாத்தனார் கொடுமை, வேற என்ன கதைகள் இருக்குது? இது சோசியல் மீடியாஸ்ல பாக்குறோம். ஒரு தம்பதி, ஒரு குடும்ப தம்பதி இப்படி பண்றாங்களே, ஒரு கலாச்சார சீர்குலைவாச்சு. கலாச்சார சீர்குலைவெல்லாம் வந்து எங்க காலத்து தான். இன்னைக்கு கலாச்சாரமே அதுதான். இல்ல இது கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சமூகம். வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க இளைஞர் இல்ல. இல்ல சார் உங்க கொள்ளு பேர அளவு தான் சார். அதான் சொல்றேன். இன்னைக்கு எங்க பசங்கள்லாம் இது வந்து சீரியஸா பார்க்கல. அங்க ஒண்ணு இல்ல பாட்டு போறாங்க. ஓ இதுக்கு மேல என்னடா காட்டுவாங்கன்னு. அது இல்லப்பா, இதோட மோசமாலாம் இருக்கு. இல்ல சோசியல் மீடியாவில் இது வந்து இந்த காட்சி இப்படி இருந்துச்சு, இந்த பொசிஷன்ல பண்ணும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே வந்து எழுதுறாங்க. அந்த காட்சிகளை வந்து கட் பண்ணி போடுங்கிற பொழுது ஸோ அப்போ அரசு சோசியல் மீடியாஸும் சென்சார்ஷிப் போட வேண்டிய ஒரு கட்டாயம் சோசியல் மீடியாவுக்கு வரணுங்க. எல்லாத்துக்கும் வந்து தான் தேரணும். இப்போ அவங்க வந்து அரசியல் ரீதியா பேசுற என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் சென்சார் வச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய எங்களை தான் ஜெயிலுக்கு போடுறதுக்கு இது பண்றாங்க. இந்த ஆபாசத்துக்கு அவங்க போடுறது இல்லை. இப்போ என்ன வந்து விசாகா கமிட்டியில் இது பண்ணாங்க, ஆபாசமா நான் பேசுனேன். அந்த சைபர் கிரைம்ல நம்ம கேட்டோம், ஆபாசமா நடிச்சா பரவாயில்ல, பேசினா தப்பான்னு முடிஞ்சு போச்சு. உடனே என்ன கோர்ட்டு கூட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெண், ஒரு ஊம பெண்ணை வந்து சாப்பாட்டை தரையில போட்டு சாப்பிடுன்னு சொல்லி கணவன் பண்ற கொடுமையை அனுமதிக்கிறாங்க. அந்த மருமக சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து விஷத்தை கலக்குறாங்க. அவள் படி இறங்கி வரும்போது அந்த இடத்துல எண்ணெயை ஊற்றி அவள் கீழே விழுந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. நெருப்பில் எரிஞ்சு போயிட்டாங்கிறாங்க. என்ன வேணாலும் காட்டுறாங்க. யார் கேட்கறது? தாலியே கட்டாம வந்து ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் உனக்கு தாலி கட்டலையா, நான் ஒன்றும் உனக்கு புருஷன் இல்லையான்னு இதெல்லாம் வருது. எங்க காலத்து கலாச்சார பிரகாரம் இதெல்லாம் இதாக இருக்கும். சாந்தின்னு ஒரு படம் வந்ததுங்க, கண்ணிழந்துடுறான் அந்த கதாநாயகி. சிவாஜி கணேசன், தேவிகா, விஜயகுமார் எல்லாம் நடித்த படம். அந்த படத்தில் வந்து அந்த கண்ணிழந்த வந்து தன்னுடைய கணவனா வந்து சிவாஜி அந்த மாதிரி நடிச்சா, உண்மையான கணவன் வந்து எஸ்.எஸ். ராய். அது ஒரு ஒரு என்னது, ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு உடல் ஊனமுற்ற ஒருத்தரை வந்து அந்த ஊனத்தை பயன்படுத்தி கணவனே வேறங்கிற மாதிரி காட்டுறது தவறு, இது சமுதாயத்துக்கு கேடு விளைவுன்னு சொல்லி படத்தை பேன் பண்ணிட்டான். அந்த சாந்தி படம் அந்த காலம் வேற. இன்னைக்கு அவனை கண்ணையே குருடாக்கி இவன் வந்து போய் சேர்ந்துக்கிற அளவுக்கு கதை வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சீரியலுக்கு என்ன இது இருக்குது, தடை இருக்குது. எதை வேணாலும் கேட்டுறாங்க. நீங்க சொல்றது தேசிய கீதம் மாதிரி உன்னை அவங்ககிட்ட இருந்து பிரிச்சு அந்த இடத்துல நான் வரனா இல்லையாங்கிறத மட்டும் பாரு. இது இந்த டயலாக் இல்லாம ஒரு சீரியலே கிடையாது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ்காரங்க பூராமே கற்பழிக்கிறதுக்கு ரெடியாகவும் அடிச்சு ஓதிக்கிறது கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறதா காட்டுறாங்க. இப்ப 4 செவத்துக்குள்ள 2 ஒரு ஆணும் பெண்ணும் வந்து உடலுறவு எடுக்கிறது, ஷூட் பண்ணி அந்த லைட்டிங்ஸ் வச்சு எடுக்கிறதுங்கிறது யூஎஸ்ல அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பான் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து இப்போ இந்தியாவுக்கும் வரப்போகுதா, இந்தியாவிலும் அந்த மாதிரியான பான் இண்டஸ்ட்ரீஸும் வந்து அது அதிகமாக போகிறதா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது சார் இதன் மூலியமா. எங்க இருக்கிறீங்க? நான் தான் அனிமலுங்கிற படத்தை கொஞ்சம் தயவு செய்து இன்னும் பார்க்கலையா? நீங்க போய் பாருங்க. இந்த ஃபில்முங்க அது தியேட்டர்ல ஓடின படங்க. என்ன பாக்கி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம ஊர் பொண்ணு தான் நடிச்சிருக்கு, ராஷ்மிகா மந்தனா. போய் பாருங்க.
என்ன நடிச்சு அதுல பச்சை அப்பட்டமா வராது இல்ல என்ன போய் என்ன நடிச்சதுன்னு போய் பாருங்க போங்க. சார். 2 ஒரு 4 சீன் வருது. படம் முழுக்க அதே தான். பிளேனுக்குள்ளார செக்ஸ் வச்சுக்கிறது எப்படி, அந்த பிளேன் பறக்கும்போது அது கீழே போயிடுது, உடனே எந்திரிச்சு பிளேனை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு மறுபடியும் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. இப்படி எல்லாம் காட்டு. அப்ப அமெரிக்காவே மிஞ்சிச்சுன்றீங்களா? அமெரிக்கால பிச்சா வாங்கணும், நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. நம்ம எங்க இருக்கிறோம், அமெரிக்கா நம்ம கிட்ட வரதுக்கு ரொம்ப நாளாகும். அதெல்லாம் நீங்க இன்னும் என்ன எனக்கு பின்னாடி காலத்துல இருக்கிறீங்க. இல்ல சார், இப்போ இந்த சிந்தனைகள் இருக்குல்ல சார், இப்போ இப்ப நீங்களே ஒரு பேட்டியில சொல்லிருக்கீங்க இந்தியர்கள் அந்த சிந்தனையிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த பார்னோகிராஃபி கூடுதலான அந்த சிந்தனையிலேயே வந்து டைவர்ட் பண்ணுது நம்ம இந்தியர்களை. இப்போ அந்த பொசிஷன் இந்த பொசிஷன் அப்போ அதிகமா தேடுறான். இந்த பொசிஷன் தான் நல்லா இருக்குமே, அந்த பொசிஷன் பார்க்க நல்லா இருக்குமே. இது அதெல்லாம் கடந்துட்டாங்க. நான் தான் சொல்றேன், நீங்க ரொம்ப பழைய 1920 இருக்கிறீங்க. இது 2020 எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணம், ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணும் கிடையாது. ரீல்ஸ்ன்னு ஒரு ஆப் ஒன்று வருது, வீடியோன்னு ஒரு ஆப் வருது. உடம்ப தூக்கி வெளிப்படுத்துறது தான் அது பூரா. ஒரு நாள் ரீல்ஸ்ன்னு போட்டிருக்குதான்னு சொல்லிட்டு தட்டி பார்க்குற விதவிதமா வருது. எப்படி அது உள்ள வந்துன்னு கேட்டால் என் ஸ்டூடெண்ட்ஸ் சிரிக்கிறான், சார் உங்களுக்கு எப்படி சார் வருது, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு வரல, உங்கள் கணவனுக்கெல்லாம் வருது அப்படின்னு. அப்புறம் என்கிட்ட இருந்தால் அதை அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டான். என்ன வேணாலும் காட்டுறாங்க. ரீல்ஸு வீடியோ நிறைய இது வாட்ஸ்அப் இதில் நம்ம செல்ஃபோனில் வந்துக்கிட்டு விதவிதமாக வரும். பல பிரபலங்களுடைய இதெல்லாம் வருது. முகம் மட்டும் இருந்தால் போதுங்க. இல்லை சார், இப்போ ஒரு காலத்தில் வறுமைக்கு தள்ளப்பட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில, இல்லை குடும்ப சூழ்நிலைக்காக தள்ளப்பட்டார்கள் பெண்கள், ஆண்களாக இருக்கட்டும். இப்போ ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ள இது புகுது இல்லையா? இப்போ இந்த 71 காட்சிகள் வெளியிட்டாங்கன்னா ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ள இது புகுது. இன்னைக்கு அது ஒரு சமூகத்துக்குள்ள புகுந்து, இன்னைக்கு அது ஒரு வருமானமா போச்சு, ஏன் வரக்கூடாதுன்னு பண்றாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான் அதுக்கு இது காரணம். இன்னைக்கு அதை கலாச்சாரத்தோடு ஈடுபடுத்துறது. நான் என்னுடைய இளைஞர்கிட்ட பேசும்போது, நீங்க அந்த காலத்து ஆசாமி சார் இதெல்லாம் பெருசா எடுக்காதீங்க சார்ட்டு போறாங்க. ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. இது எய்ட்ஸ் ஏற்கனவே இப்ப நான் எச்சரிக்கை விடுத்தீங்க நம்ம சேனல்லே ஒரு வாட்டி. மாசுவுக்கு 25,000 கேஸ்னா இட்ஸ் நாட் அப்புறம் அது போய் ஆர்டினரி, அது தவறான செய்தி இல்ல செய்தின்னு சொல்லி அமைச்சர் அவர்களே செய்திருக்கிறார். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். இல்ல அது மாதிரி இல்லைன்ட்டாங்க. கொரோனாவை பத்தி வந்த செய்திகள்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லி. இல்ல கொரோனா இல்ல, அந்த இது கொரோனா எய்ட்ஸ் எல்லாத்துக்குமே அது அதெல்லாம் இல்லை. ஓகே. அப்போ இது அந்த நோய்க்கும் சரி சமூக சீர்கேட்டுக்கும் சரி அது ஒரு இன்னும் வீரியப்படுத்தும்ல. சமூக சீர்கேடுங்கிறது அந்த பார்வையெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சுங்க. சமூகம் அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஓகே ஓகே. சமூகம் இந்த அக்செப்ட் பண்ணிடுச்சு. இந்த இந்திய சமூகம் வருமானம் வருதுன்னு தெரிஞ்சா வருமானம் அது காரணம் கிடையாது. எங்க காலத்து இது இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு செக்ஸ் விஷயத்துல இந்தியர்கள் எங்கேயோ போயிட்டாங்க. பழைய காலத்துக்கே போயிட்டாங்க. இன்னைக்கு இதெல்லாம் சொன்னாங்க சிரிக்கிறாங்க. அட போய் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நிச்சயமா சார். முத்த காட்சியில் அன்னைக்கு நடிச்சாக்கா பெரிய விஷயம். ஆனா ஆரம்ப காலத்துல சினிமா வந்த புதுசுல முத்த காட்சிகள் இருந்து 40களுக்கு 50களில் தான் முத்த காட்சிகள் நின்றுச்சு. 50களில் இருந்து 80 வரலும் முத்த காட்சிகள் இல்லை. அதுக்கப்புறம் முத்த காட்சிகள் இன்னைக்கு முத்த காட்சிகள் ஒண்ணுமில்லைன்னு ஆயிடுச்சு. முத்த காட்சிகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஓகே, நிச்சயமா சார். நடக்கக்கூடிய இந்த சீர்கேடுகள் மற்றும் இந்த வைரல் கண்டென்ட்டுக்காக எந்த அளவுக்கும் எக்ஸ்ட்ரீமுக்கும் போறாங்க அப்படின்ற இந்த விவரத்தை இந்த அபாயத்தினுடைய விவரத்தை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.